أعوذ بالله من الشيطان الرجيم. قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون ولو كره الكافرون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், சலஃபுகள், ஐம்மாக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அன்பானவர்களே, ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும். இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அப்படியான நம்முடைய இந்த மார்க்கத்தில் சில விஷயங்கள் ஹலால் என்று இருக்கும், சில விஷயங்கள் ஹராம் என்று இருக்கும். ஹலால் ஹராம் இதனை பேணி வாழ்ந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில இன்ஷா அல்லாஹ் நம்ம வெற்றி பெற முடியும். அப்படியான ஹலால் ஹராம் என்ற வகையில் பார்க்கும் பொழுது நம்மில் பல பேர் மனிதர்களுடைய ஒரு வீக் பாயிண்ட், ஒரு பலகீனமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் ஹிஃப்துல் ஃபர்ஜ், கருப்பை பேணுதல். தன்னுடைய கருப்பை பேணுதல், ஃபர்ஜை பேணுதல். ஃபர்ஜை பேணுதல் என்று சொன்னால் என்ன, கருப்பை பேணுதல் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, அவருடைய முழுமையான கண், கை, கால் எல்லா விதமான அவருடைய உறுப்புகளையும் மானக்கேடான தவறான விஷயங்களிலிருந்து, நமக்கு தகுதி இல்லாத விஷயங்களிலிருந்து, ஹலால் இல்லாத விஷயங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளுதல், ஹிஃப்துல் ஃபர்ஜ்.
இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் வெறும் இலகுவாக ஒரு மனிதன் கெடக்கூடிய விஷயம் என்று சொன்னால் இந்த ஹராமை பார்த்தல், ஹராமை செய்தல், கற்பை பேணாமல் இருப்பதல், ஜினாவில் ஈடுபடுதல், இப்படியான விஷயங்களில் எந்த ஒரு மனிதனும் பலகீனமான நிலையில் இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதில் யாரும் விதிவிலக்கு இல்லாமல் இருக்கின்றது. அப்படியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு சமூக வலைத்தளம், சோசியல் மீடியா எடுத்தீர்கள் என்று சொன்னாலும் அதில் தவறான விஷயங்கள் இல்லாமல் இல்லை. அதனால நம்முடைய சமூக வலைத்தளங்களில் பயன்படுத்தாமல் இருக்கவும் முடியாது. அப்படி ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். அது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் என்று எந்த விதமான சோசியல் மீடியாக்களையும் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஏகப்பட்ட தவறான ஆபாசமான விஷயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதில் நம்மையும் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதர் ஷிர்க்கிலிருந்தோ பிதாத்திலிருந்தோ அல்லது தவறான வழியில் சம்பாதிப்பதிலிருந்தோ இலகுவாக தன்னை பாதுகாத்துக் கொள்வார். கடினமான விஷயம்தான், இருந்தாலும் அதில் நமக்கு புத்தி இருக்கின்றது, அறிவு இருக்கின்றது. அதில் அந்த அளவுக்கு இலகுவாக நம்ம கெட மாட்டோம், வழி தவற மாட்டோம். ஆனால் இந்த கற்பை பேணுதல், பார்வையை பேணுதல் என்ற விஷயத்தில் எவ்வளவு பெரிய ஒரு மனிதராக இருந்தாலும் கடினமான ஒன்றுதான். அது யாராலையும் நிராகரிக்க முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் கற்பை பேணுதல் என்பதனுடைய சிறப்புகளை தெரிந்தால்தான் அதில் நாம் கவனமாக, பொறுப்பாக, இன்னும் அதிகமான கவனத்தோடு நாம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அது ஈஸியாக நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் யாரெல்லாம் கற்பை பேணி நல்ல மனிதனாக வாழ்ந்தார்களோ அவர்களை அல்லாஹ் எவ்வாறு புகழ்ந்து பேசுகின்றான், எவ்வாறு அவர்களை சிலாஹித்து சொல்கின்றான் குரானிலும் ஹதீஸிலும் என்று சில விஷயங்களை உங்கள் முன்னால் பேச ஆசைப்படுகின்றேன். முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும் பொழுது சூரத்துல் முஃமினூன் முதலாவது வசனங்கள், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமினூன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் அந்த முஃமினூன்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தொழுகையில் பயபக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். அதில் சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த பண்பாக வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், வரிசையாக சொல்லும் பொழுது தொழுகை முக்கியமான விஷயம். அதை ஒட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொல்றான்? எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லல. வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், ஜகாத்தை சொல்றான், அதுக்கு அடுத்து ஃபர்ஜ், அவர்கள் தன்னுடைய கற்பை பேணுவார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம், அவர்களுடைய மனைவிகளை தவிர வேற எந்த விஷயத்திற்கும் அவர்களுடைய கற்பை வீணடிக்க மாட்டார்கள், தவறான முறையில் பயன்படுத்த மாட்டார்கள். அப்போ ஒரு முஃமின் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் கற்பை பேண வேண்டும். அப்பொழுதுதான் கத் அஃப்லஹல் முஃமினூன் என்ற சிஃபாத்தில் வர முடியும். தொழுகைக்கு அடுத்தபடியான முக்கியமான ஒரு விஷயமாக அல்லாஹ் கூறுகின்றான். என்று பார்க்கும் பொழுது நம்முடைய கற்பை எந்த அளவுக்கு நாம் பாதுகாப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இன்றைக்கு நாம் எந்த ஒரு தெருவில் போனாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு இடத்தில் வாழ்ந்தாலும் சரி, வெளியே போவதற்கு அந்த அளவுக்கு பயமாக இருக்கின்றது. எங்கு நம்முடைய பார்வை நம்முடைய பேச்சை கேட்காமல் போய்விடுமோ, நம்முடைய பார்வை நம்மள் அறியாமல் நாம் தவறான விஷயங்களை பார்த்து விடுவோமோ என்று ஒவ்வொரு மனிதரும் எண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நல்ல மனிதராக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் மிக மிக பேணுதலாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கின்றோம் மக்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், வகுல் லில் முஃமினீன யகுத்து மின் அப்சாரிஹிம்
وَيَحْفَظُوا فُرُوجَهُمْ ذَلِكَ أَزْكَى لَهُمْ إِنَّ اللَّهَ خَبِيرٌ بِمَا يَصْنَعُونَ وَقُلْ لِلْمُؤْمِنِينَ அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். எந்த ஒரு விஷயம் அல்லாஹ் கட்டளை இடுகின்றானோ அதற்கு என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் அந்த விஷயம் வாஜிப், அது கண்டிப்பா செஞ்சாகணும். ஒரு விஷயம் குர்ஆனில் அல்லாஹ் கட்டளை இடுகின்றான், கமாண்ட், ஆர்டர் பண்றான்னு சொன்னா அது வாஜிப். அல்லாஹ் என்ன சொல்ற, குல்லில் முஃமினீன், முஃமின்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? யகுத்து மின் அப்சாரிஹிம், தன்னுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவர்களுடைய கற்பை பேணி கொள்ளட்டும். ذَلِكَ أَزْكَى لَهُمْ, அதுதான் அவர்களுக்கு சிறந்த விஷயம். ذَلِكَ أَزْكَى لَهُمْ என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து கூறுகின்றான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் ஆண்கள் மட்டும் இதில் தவறளிக்கவில்லை, பெண்களும் தவறளிக்கின்றார்கள். பெண்களும் இதில் முக்கியமான பங்கு இருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் எந்த அளவிற்கு ஹிஜாபை பேணுகின்றார்களோ அந்த அளவிற்கு நம்முடைய இஸ்லாமிய ஆண்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். அவர்கள் ஹிஜாப் என்ற பெயரில் இன்றைக்கு எப்படியாக ஆடை அணிகின்றார்கள் என்று பார்க்க கூட முடியவில்லை. ஹிஜாபுடைய வரையறை என்ன, டெஃபினிஷன் என்ன? ஒரு பெண்ணுடைய அங்கம் தெரியக்கூடாது, ஒரு பெண்ணுடைய உடம்பு தெரியக்கூடாது. ஆனால் இந்த ஹிஜாப் என்ற பெயரில் அவர்களுடைய உடம்பு, அவருடைய அங்கம் முழுமையாக தெரியக்கூடிய அளவுக்கு ஹிஜாபை பேணுகின்றார்கள் என்று சொன்னால் மிக மிக மோசமான ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முக்கியமான ஒரு காரணமாக பெற்றோர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பெண் பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு ஹிஜாப் என்ற முறையை சரியான முறையில் சொல்லிக் கொடுப்பதில் தவறிவிட்டோம். சிறு வயது தானே, இப்போ ஃப்ராக் போட்டுக்கலாம், இப்போ ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கலாம், இப்போ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம், 10 வயசு மேலே பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஸ்கார்ஃப் 15 வயசு மேலே பார்த்துக்கலாம், புர்ஹா 20 வயசு மேலே பார்த்துக்கலாம். சுப்ஹானல்லாஹ். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் 20 வயசு மேலே அவங்களுக்கு புர்கா போட தோணாது, வயது வந்ததுக்கப்புறம் புர்கா போட தோணாது. அதுக்கப்புறம் அவர்கள் தவறான வழியில் போகக்கூடிய எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காரணம் புலம்புவதில் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. சிறு வயதிலிருந்தே நம்முடைய பிள்ளைகளை ஹிஜாபோட, குறிப்பாக பெண் பிள்ளைகளை, அவர் ஹிஜாபுடைய முக்கியத்துவம் என்ன என்றால் என்ன போன்ற விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் பெற்றோர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் யத்மனு லி பைன லஹ்யைஹி வ பைன ரிஜ்லைஹி அத்மனு லஹுல் ஜன்னah. மன் யத்மனு லி பைன லஹ்யைஹி, இரண்டு தாடைகள் இருக்கின்றதே, இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் என்னது, நாக்கு இருக்கின்றது, டங்கு. அதை யார் எனக்கு பொறுப்பாக கொடுக்கின்றார்களோ, அதில் யார் கேரண்டி கொடுக்கின்றார்களோ நான் இதை பாதுகாப்பேன் என்று சொல்லி, மேலும் 2 கால்களுக்கு மத்தியில் உள்ள அந்த உறுப்பிற்கு யார் கேரண்டி கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தினுடைய கேரண்டி கொடுக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சாதாரண விஷயம் இல்லை. நாக்கை பேணுதலும் ஃபர்ஜை பேணுதலும் கற்பை பேணுதலும் ஒரு மனிதனுடைய மிக 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 முக்கியமான பலகீனத்தில் ஒன்று. அப்படியான ஒரு தருணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு எல்லாம் தெரியும், எப்படிப்பட்ட கற்பை பேணுவதில் மிக மிக சிறந்த ஒரு உதாரணம். ஒரு பெண் என்றால் அவ்வாறு இருக்க வேண்டும். அவர் திருமணம் செய்யவில்லை, தன்னுடைய எல்லா விதமான ஆசாபாசங்களை அல்லாஹுக்காக அவர்கள் திறந்தார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் முழுமையான நேரத்தில் இபாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஒரு மலக் அவர்கள் நுழைகின்றார். நுழையும் பொழுது ஒரு மலக் மனிதனுடைய உருவத்தில் வந்திருக்கின்றார். காலத் இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா. சொன்ன முதலாவது வார்த்தை காலத், அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடத்தில் உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். நீ உண்மையிலேயே தக்குவா உள்ளவனாக இருந்தால் என்னை விட்டு விலகிக்கொள், இன் குன்த தகியா. பிறகு அவர் சொல்றார், நான் உங்களிடத்தில் தவறான விஷயத்தில் ஈடுபட வரவில்லை, நான் மலக் என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட பெண்மணியின் உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது ஒரு மனிதரை நாம் டெஃபினேஷன் பண்ண சொன்னால் அவர் இப்படி இருப்பார், அவர் அப்படி இருப்பார் என்று டெஃபினேஷன் என்ன பண்ணுவோம், அவருடைய அடையாளம் சொல்லுவோம். அப்படிதான் ஒருத்தருக்கு நம்ம சொல்லணும்னா. ஆனால் அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை டெஃபினேஷன் சொல்றது எப்படி சொல்றான் அப்படின்னா, வ மர்யம் இப்னத இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா. அஹ்ஸனத் ஃபர்ஜஹா. அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, அவர் யார் என்று சொல்லும் பொழுது, இம்ரானுடைய மகளாக இருக்கக்கூடிய மரியம் யார் என்று சொன்னால் நம்மளுக்கு அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இன்ட்ரடக்ஷன். தன்னுடைய கற்பை பேணி அவள் இருக்கிறாளே அவள் தான், அவங்க தான் என்று அவர்களை டெஃபினேஷன் பண்ணும் பொழுது அவர்களுடைய சிறப்பம்சமாக இருக்கக்கூடிய கற்பை பேணுதலை கொண்டு அல்லாஹ் டெஃபினேஷனாக கூறுகின்றான். சுப்ஹானல்லாஹ். ஆக மக்களே, நம்முடைய இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நாம் பேண வேண்டும் என்பதில் இவருடைய உதாரணம் ஒரு முக்கியமான உதாரணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்ஜை பேணக்கூடிய சிறப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மக்ஃபிரத் தருகின்றான். எவர் ஒருவர் ஃபர்ஜை பேணுகின்றாரோ மக்ஃபிரத் இருக்கு. அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாபில் கூறும் பொழுது, வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத்தி வذாகிரீன அல்லாஹ கஸீரா வذாகிராத்தி அஅத்த அல்லாஹு லஹும் மக்ஃபிரா. யார் முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் ஃபர்ஜை பேணுகின்றாரோ அவர்களுக்கு மக்ஃபிரத் இருக்கு, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ். இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு தேவையில்லை, மக்ஃபிரத். அது மட்டுமல்ல, நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமும் ஃபர்ஜை பேணுவதில் இருக்கின்றது. நமக்கெல்லாம் தெரியும், 3 நபர்கள் குகையில் மாட்டிக்கொண்டார்கள். 3 நபர்கள் குகையில் மாட்டிக்கொண்டார்கள். என்ன பண்ணாங்க? குகை மூடிடுச்சு, கேவ் மூடிடுச்சு. அது கேவை திறக்க முடியல. அப்போ அல்லாஹ் துவா கேட்குறாங்க. அப்போ ஒரு மனிதர் என்ன துவா கேட்குறாரு? இப்படி கேட்குறாரு, யா அல்லாஹ், நான் ஒரு பெண்ணை அணுகி அவரிடத்தில் தவறான முறையில் ஈடுபடுவதற்காக கூப்பிட்டேன், அவளும் ஒத்துக்கொண்டாள். செய்யக்கூடிய நேரத்தில், விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அவர் சொன்னார், யா அப்தல்லாஹ் இத்தகில்லாஹ் வலா தஃப்தஹில் ஹாத்திம இல்லா பிஹக்கி. அல்லாஹ்வுடைய அடியானே, அல்லாஹ் வஞ்சிக்கொள். இந்த கற்பு இருக்கின்றதே, இதனை அதனுடைய உரிமையை தவிர மற்ற எந்த நேரத்திலும் அதை திறக்க கூடாது. அப்படி என்ன அர்த்தம்? ஹலாலான முறையில் மட்டும்தான் அதை திறக்க வேண்டும், அதில் ஈடுபட வேண்டும். அதாவது திருமணமான, மற்ற நேரத்தில் ஹராம் என்று. அந்த நேரத்தில் இன்னும் சில நொடிகளில் விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த தருணத்தில் அவர் சொன்ன உடனே அவர் எந்திரிச்சிட்டார். ஃபகும்து. அவர் சொல்றார், இதனை உன்னுடைய முகத்திற்காக வேண்டி, உனக்காக வேண்டி நான் இதை விட்டு நான் விலகினேன் என்று சொன்னால் இந்த குகை எங்களுக்கு நகற்று. அந்த குகை நகண்டது. அப்போ ஒரு மனிதருடைய துஆ ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியது அவர் கற்பை பேணுதல். நாம் கற்பை பேணணும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு துஆ கேட்கலாம், யா அல்லாஹ், உனக்காக வேண்டி என்னுடைய ஆசபாசங்களை, என்னுடைய எல்லா விதமான ஆசைகளை நான் விட்டு விலகினேன், அதற்காக என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள் என்று இவ்வாறு கேட்கலாம். உங்களுடைய துஆ இன்ஷா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? நம்முடைய சம்பவம் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூத் என்ற ஒரு மன்னரிடத்தில் போனான். அப்போ அந்த நம்ரூத் என்ன பண்ணான்? எந்த ஒரு அழகான பெண்ணையும் தன் வசம் எடுத்துக்கொள்வான். அப்படியாக சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான பெண்மணி, அவளை அவன் அடைய விரும்பினான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்கிற, யார் இதுன்னு கேட்கிறான். அவர் என்ன சொல்றார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இவர் என்னுடைய தங்கை என்று போய் சொல்றார். அப்படியா என்று சொல்லும் பொழுது அவரிடத்தில் சொல்கின்றார், யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மனைவிடத்தில், உன்னை நான் தங்கை என்று சொல்லிவிட்டேன், தங்கச்சி என்று சொல்லிட்டேன், அதை அப்படியே என்ன பண்ணு, கீப் அப் பண்ணு, அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் அப்படின்னு என்ன சொல்றாங்க. அப்போ சாரா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்குறாங்க. கணவர் அவரும் அல்லாஹ்விடத்தில் சொல்லிட்டார், தவக்கல், இப்போ யாருமே இல்லை அல்லாஹ்வை தவிர. அப்போ சொல்றாங்க,
சாரா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி ஆமன்து பிக வ பி ரசூலிக வ அஹ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி வலா துஸல்லித் அலைய காஃபிரா. அழகான துஆ கேட்கிறான். யா அல்லாஹ், உன்னை நான் ஈமான் கொண்டேன், உன்னுடைய ரசூலை நான் ஏற்றுக்கொண்டேன், மேலும் என்னுடைய கற்பை என்னுடைய கணவருக்கு தவிர வேற யாருக்கும் நான் அதை கொடுக்கவில்லை. இப்படியாக நான் இருந்தேன் என்று சொன்னால் என்னை ஒரு காஃபிரிடத்தில் என்னுடைய கற்பை இழக்க விடாதே என்று துவா கேட்டாங்க. துவா கேட்ட உடனே அவனுக்கு ஒரு மாதிரியான பிட்ஸ் வந்துருச்சு. அவனுடைய காலை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அங்கிருந்து நடக்க முடியல, நகர முடியல. நகர முடியாத நேரத்தில் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்பை பேணக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் இவ்வாறாக பதிலளிக்கின்றான். ஒரு சிறிய விஷயம், நாம் ஒரு உதாரணமாக கண்ணால் விபச்சாரம் செய்கின்றார்கள், காலால் விபச்சாரம் செய்கின்றார்கள். அதாவது ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கும் பொழுது இது இந்த உலகத்தினுடைய ஒரு ஆசபாசம். இந்த உலகத்தில் இது ஒரு ஆசபாசம், இதில் நாம் தவிர்க்க வேண்டும். உடனே நம்ம கண் முன்னால் அல்லாஹுடைய அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஹூருன் ஐன் நமக்கு வரணும். இது ஒரு சாதாரண ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை விட சிறந்த விஷயம் என்று தன்னுடைய பார்வையை நகற்றிக் கொள்ளக்கூடிய மனிதர்களாக நம்மை ஆக்க வேண்டும். எல்லாம் நம்முடைய மைண்டில் இருக்குது, மனசில் இருக்குது. இந்த உலகத்துடைய ஆசபாசங்களில் நாம் விழுந்து விட்டோம் என்று சொன்னால் மறுமையினுடைய அந்த நிரந்தர விஷயத்தை அடைய முடியாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அல்லாஹ் அதிலிருந்து நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை கூறுகின்றேன். எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கண்காணிக்கின்றான் என்று. يَعْلَمُ خَائِنَةَ الْأَعْيُنِ وَمَا تُخْفِي الصُّدُورُ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கண்கள் ஹியானத் செய்யும் பொழுது, கண்கள் ஏமாற்றும் பொழுது அல்லாஹ்வுக்கு தெரியுமா? அதில் தஃப்சீரில் கூறும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, கண்கள் என்ன ஏமாற்றம் செய்யும், கண்கள் என்ன ஹியானத் செய்யும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு மனிதர் ஒரு பெண்ணை பார்த்தால் என்று சொன்னால் நேரடியாக பார்க்கிறான் அப்படின்னா எல்லாரும் பார்க்கும் பொழுது அது ஜினா, அது ஜினா. அதே ஒரு மனிதர் அந்த பெண் பார்க்காத நிலையில் இவர் அவரை பார்க்கும் பொழுது, அந்த பெண் இவரை பார்த்தால் இவன் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்கின்றானே, அதுதான் ஹியானத், அதுதான் ஹியானத். அதையும் அல்லாஹ் அறிவான் என்று சொல்கின்றான். புரியுதா உங்களுக்கு? ஒரு பெண் பார்க்காத நிலையில் நான் அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது, அந்த பெண் தன்னை பார்த்த உடனே தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொண்டு பார்க்காதது போல் இருக்கும் பொழுது அது ஹியானத்துல் அயுன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஆக நம்முடைய பார்வையை எந்த அளவுக்கு நாம் பாதுகாக்கின்றோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானையும் நம்முடைய தவக்குலையும் அதிகரிப்பான். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் பெறுவானாக. வஆখিরு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் وعلى آله وصحبه أجمعين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والكافرين فانصرنا على القوم الكافرين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون وأقيموا الصلاة.